யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. சேர்ந்து சொல்லும் அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் இயேசுநாமம்
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா, அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாம் ஒரு நிமிஷம் யாவரும் கண்களை மூடி நாம் இந்த ஆராதனை ஜெபத்துடன் ஆரம்பிப்போமாக. ஸோ லெட் அஸ் ப்ரே டுகெதர் திஸ் டைம். இதாவே இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு திருச்சபையாக கூறியிருந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் மீண்டுமாக நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த வேளையிலே தியானிக்கவும். ஆண்டவரே நம்முடைய நாமத்தை இன்னுமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கிறிஸ்தாவப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ நல்ல சாட்சியாக இருக்க கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கடந்த சில தினங்களாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் சில காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் அதன் தொடர்ச்சியாக இந்த மாணவிகளிலே சிந்திக்கப் போகின்ற வேத வாக்கியத்தினமாக நீர் இன்னுமாக எங்களை திடப்படுத்தும் பலப்படுத்தும். கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதியும். உமக்கே இந்த இறைவனிலே எல்லா துதிக நம்ம செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆமென். பிரியமான தேவ ஜனமே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாம் ஜெபத்தை குறித்து நாம் கொஞ்சம் காரியங்களை நம்ம தியானித்தோம். விசேஷமாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஜெபத்துடைய மகிமை குறித்து இங்கே தேரத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஒரு முறை நாம் வாசிக்கிறோம். அதில் கடைசி பகுதியிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நமக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா விலையங்கரமாக உனக்கு பலன் அளிப்பார். கடந்த வாரங்களிலே நாம் மற்ற காரியங்களை குறித்து நாம் யோசித்தோம். தனிப்பட்ட ஜெபமானது எப்படி எடுக்கப்பட வேண்டும், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார், அதுக்கு நம்முடைய ஆயத்த முறை என்னவென்று சொல்லி கடந்த பிரசங்கத்திலே 2 வாரத்துக்கு முன்பாக நான் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். ஸோ அதனுடைய முடிவு இந்த நாளிலே இந்த 2ஆம் பகுதியாக அதை தொகுத்து மீண்டுமாக உங்களுக்கு நான் அந்த காரியங்களை இன்னொரு முறை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகையால் முதலாவது பார்த்தோம் சுருக்கமாக பார்ப்போம் என்றால்
ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அதனால அந்த வசனத்தை நான் பார்க்கிறோம். ஜெபம் பண்ணின்னு சொல்லப்படும், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா விலையங்கரமாக உனக்கு பலன் அளிப்பார். சோ நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். தெளிவாக சொல்லப்படுறது வேதம் சொல்லுகிறது, நாம் எதெல்லாம் அந்தரங்கத்தில் தேவனுடைய மனுஷர் பார்வைக்கு அப்பாற்பட்டு தேவனோடு நாம் கடந்து தனிப்பட்ட ரீதியிலே நான் ஜெபிக்கும் பொழுது தேவனோட உருவாடும் பொழுது அந்த ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஸோ அதோடைய காரியம் தான் இங்கே நான் பார்க்குறோம். அந்த அவர் சொன்ன காரியம் அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதா அல்லது அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதா வெளியங்கரமாக உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஜெபத்திலே நாம் கூட்டி வரும்பொழுது நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய எதிர்பார்த்தல் என்னவென்று சொல்லி நாம் இங்கே கவனிக்கலாம். யாருமே விளையாட்டுத்தனமாக நான் ஜெபிப்பதில்லை. ஏன்னா நம்ம ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம். நமக்கு தேவைகள் இருக்கின்றது. நாம் பரமபிதாவோடு ஒரு உறவை உருவாக்க வேண்டும். ஆகிய நம்ம தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சமூகத்திலே நம்ம தாழ்த்தி நாம் ஜெபிக்கின்றோம். ஸோ நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, எதிர்பார்த்தலோடு தான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆகியால் அதற்காக நம்முடைய பகுதியிலே நாம் என்னென்ன ஆயத்தங்கள் நாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாமே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், இதோ தனியாக அறை வீட்டுக்குள்ளே சென்று இதோ கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி நீ ஜெபம் என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே போதிக்கின்றது. ஆகிய அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் நம்மை தாழ்த்தி நாம் தேவசத்திலே செய்யும் பொழுது நாம் என்னென்ன காரியத்தை கடந்த வாரங்களை நாம் சிந்தித்தோம். அல்லது முதலாவது நம்மை தனிமைப்படுத்த வேண்டும். நமக்கும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்கும் நம்ம எந்த ஒரு சம்மதம் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ரீதியிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து நானும் கர்த்தரும், நீங்களும் தேவனும் இரண்டு பேரும் உருவாடுகின்ற ஒரு நேரம். ஆகிய அந்த நேரத்தை நாம் தாம் ஆயத்தம் பண்ணி அதை கொடுக்க வேண்டும். ஆகிய அதுக்காக நீங்க என்னென்ன சாக்ரிஃபைஸ், என்னென்ன காரியத்தை நீங்க செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக நாம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் தான் ஜெபமானது நம்ம நினைக்கிற பிரகாரம் விளையாட்டுத்தனமாக செய்கிறது இல்லை. அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதுக்கென்று இந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இங்கே திட்டவட்டமாக இதோ நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகியால இந்த நாளிலே இந்த கடைசி பகுதி வந்திருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். ஓகே, ரிவார்ட் ஃபார் பிரேயர்ஸ். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று பலன் கொடுப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய விருப்பம், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியம் அதுதான். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் வாஞ்சியோடு நம்ம ஆண்டவர் சமூகத்திலே நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுவே நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனாக எதிர்பார்த்ததாக நாம் இருக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்கே நம்ம அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன், the God that who sees you in secret and will reward you openly. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் நமக்கு வெளியங்கரமாக நம்முடைய தேவைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு ஆதாரமாக நம்ம எபிரேய புஸ்தகம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தேவன் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, இதோ நம்ம ஜெபத்திலே நாம் கூடி வரும் பொழுது, நாம் தேவனை தேடி வரும் பொழுது விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லிதான் வேதம் இங்கே சொல்லுகின்றது. அப்போ பாருங்க, அவரை நாம் தேடும் போது அது உண்மை உத்தமத்தோடு நாம் சேரும்போது தேடும் பொழுது கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது? இது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் கொடுக்கிறார். That means he is answering, he is willing to answer our prayer. அந்த diligence சொல்ற வார்த்தை நம்ம தமிழ்ல பார்த்தோம் சொன்னாக்க அது வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, அந்த ஏக்கத்தோடு அவரை நம்ம உண்மை உத்தமத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது மட்டுமல்ல, இதோடு சேர்ந்து கூட அது ஒருபடி விசுவாசத்தோடு ஆண்டு சமூகத்திலே வர வேண்டும். 2 things works together. ஒன்று வருங்க diligence, இன்னொன்று விசுவாசம். இது ரெண்டும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரியமாக இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகியால தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். So every prayer will be answered more or less in 3 ways. 3 வழிகளிலே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார். முதல் காரியத்தை நான் பார்த்தோம், போன முறை நான் சொல்லிட்டேன். ஒன்று, ஜெபத்துக்கு ஆம் என்று கர்த்தர் பதில் சொல்வார்.
இல்லவிட்டால் இரண்டாவதாக இல்லை என்று சொல்லுவார். அது தேவனுடைய சித்தம் இல்லாவிட்டால் அவர் கொடுக்கவும் மாட்டார். மூன்றாவது அவர் தேவனுடைய சித்தமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுவார் நீ சில காலம் காத்திரு, வெயிட் ஃபார் வாய். ஓகே, இந்த மூன்று ரீதியிலே நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திலே ஏதோ ஒரு வழியிலே தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான காரியம் என்று பார்ப்போம் என்றால், எஸ் சொல்லும்போது அன்றைக்கு தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது சந்தோஷமா இருக்கும், ஏன்னா உடனே நம்ம ஜெபத்துக்கு பதில் பெற்றுவிட்டோம். இரண்டாவதாக இல்லைன்னு சொல்லும்போது மனதுக்கு கவலையா தான் இருக்கும். நான் மூன்றாவது வெயிட்னு சொல்லும்போது அது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா இல்லையா என்று சொல்லி அந்த காத்திருக்கிற காலம் நேரம் இருக்குவாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த காத்திருக்கிற காலம் அது எவ்வளவு காலம் நம்ம சொல்ல முடியாது. ஆகையால் வேதத்திலே இதுக்கு ஆதாரம் உண்டு. நாம் வேதத்தை வாசிப்போம் என்றால் இந்த மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக நாட்களிலே பார்க்கலாம். ஒன்று, நாம் 1 ராஜாக்கள் யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே எலியாவுடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியாவாக வேதம் என்ன சொல்றது, அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தார். அவர்த்துல எந்த எக்ஸ்ட்ரா பவர் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்? மழை வரக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். Okay, and the first that he prayed, Elijah prayer, first thing for the rain to come. அப்ப எலியாவுடைய பிரேயரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாக்க, அவர் மழை வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதே வழியில் பாருங்க, மழை வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டு சொந்தத்தை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ அது அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் கேட்ட பிரகாரம் ஒன்று மழையை அனுப்பினார். எப்பொழுது மழை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த மழையை அவர் நிப்பாட்டி விட்டார். அப்ப அவருடைய ஜெபமானது பாருங்க அந்த இடத்துல அங்கே உடனுக்குடனே கேட்கப்பட்டது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, எலியா என்ன செய்கிறார்? எலியா இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறோம். எலியா வேற, எலிஷா அவருடைய அவருடைய அசிஸ்டன்ட். அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஒருமுறை ஒரு தாயுடைய பிள்ளையானது அங்கே சூக்காப்படுத்தி விட்டு மரணத்திலே விட்டது. அப்ப எலியா என்ன செய்கிறார் பாருங்க, அந்த பிள்ளைக்காக அங்கே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளை உயிரோடு எழுப்புகிறார். உடனுக்குடனே ஆண்டவர் அந்த இரண்டாவது ஜெபத்துக்கும் எலிஷாவுடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் அங்கே பதில் கொடுக்கிறார். மூன்றாவதாக நான் பார்ப்போம் என்றால், இந்த நோய் என்ற இடத்துல பார்ப்போம் என்றால் கர்த்தர் தேவனுடைய சித்தத்து பிரகாரம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். பிள்ளை மரித்து போய்விட்டது. அப்ப அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே அந்த பிள்ளை எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை தாழ்த்தி அங்கே ஜெபிக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். 15ஆம் வசனத்திலே தாவீது அந்த பிள்ளைக்காக வருந்தி ஜெபிக்கிறார். He pleaded with God. And 18-19 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, and on the 7th day the child died. அப்போ தொடர்ந்து அவர் உபவாசம் எடுத்து ஆகாரம் சாப்பிடாமல் 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைக்காக அவர் வருந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் நாட்களிலே இதோ அவர் எதிர்பார்த்த பிரகாரம் பிள்ளை பிழைக்கவில்லை, பிள்ளையாண்டு மரித்து போய்விட்டது. அப்போ தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நமக்கு ஒருவேளை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம், இன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 7 நாள் ஜெபிச்சோமே, உபவாசம் எடுத்தோமே, ஆண்டவர் பதில் கொடுக்கலைன்னு சொல்லி ஒருவேளை மனம் கசந்து இருக்கலாம், அல்லது கவலைப்பட்டு நம்ம ஒருவேளை நான் ஜெபிக்க போவதில்லை சொல்லி சில தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஆனா அங்க தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரித்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். டேவிட் அண்ட் வர்ஷிப். உடனே டேவிட் பாருங்க அந்த நிலையிலிருந்து எழுந்து அவர் குளிச்சு நல்லா முகத்தெல்லாம் கழுவி தன்னை சுத்திகரித்து உடுப்பெல்லாம் நல்லா உடுத்தி அவர் வேலைக்காரத்து சொல்லுகிறார், சாப்பாடு இருக்கு அங்கே ஆழ்த்தி சொல்றாரு. அப்ப வேலைக்காரருக்கெல்லாம் பாருங்க ஒரே கலக்கமா போச்சு, சந்தேகமா போச்சு. இவருக்கு என்ன மனக்கிளசமா அல்லது அவருக்கு ஏதாச்சும் மைண்ட் கோளாறுன்னு சொல்லி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவீது பாருங்க கர்த்தரை வாத்தி தெரிந்த மனிதன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது கர்த்தருக்கு சுத்தமில்லாத காரியத்தை நம்ம கேட்பதில்லை. நான் நினைச்சேன் ஆண்டவர் என்ற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி. ஆனா இங்கே தாவீது தன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டார், அது அந்த பிள்ளை பிழைக்காது என்று சொல்லி கடைசியாக அவருடைய ஜெபத்துக்கு இல்லை என்று பதில் சொல்லிவிட்டார். அப்ப இல்லை என்று சொன்ன உடனே அவர் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, வேதனைப்படவில்லை, அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். ஒருவேளை பாருங்க, நான் விருப்பப்பட்டு சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே எனக்கு அந்த காரியம் செயல்படணும் என்று சொல்லி அடம் பிடித்து நான் ஜெபிக்கலாம்.
ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது தேவையில்லாத காரியமாக இருக்கலாம், வேண்டாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஸோ வேண்டாத காரியத்துக்கு நாம் எவ்வளோதான் மண்ணை கசந்து அழுதாலும் கூட பாருங்க, சில வேலையில் அனைவரையிலே கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா தெரியும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்றால் அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் வந்து விடார், அல்லது இல்லைன்னு சொல்லி விடுவார். ஸோ இதை ஆவிக்குரியத்தில் வளர்ந்த நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் இல்லாவிட்டால் கர்த்தர் ஆவியானவர் திட்டவட்டமாக உணர்த்துவார். இது தேவனுடைய சித்தமில்லை என்று அதை நம்ம உணர்த்தும் போது அந்த காரியத்தை நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும்? உடனே அதை விட்டுவிட வேண்டும். அடுத்து நம்ம செயல்படுகிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இது 2வது படி. 3வது படிகளை பார்ப்போம் என்றால், சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் இதனை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸோ the process of waiting is a very difficult part in our Christian life. அதாவது அந்த வெயிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை பாருங்க, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே உதாரணமாக யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிப்போம் என்றால், இங்கே லாசருவை குறித்து நான் பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, லாசரஸ்க்கு பாருங்க மரணம் சம்பவித்து விட்டது, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்து விட்டது. உடனே அந்த செய்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேள்விப்படுகிறார். அப்போ உடனே என்ன செய்யறாங்க? அவங்க சகோதரிமார்கள் அவங்களுடைய வீட்டார் கேட்டுக்கொண்டார். உடனே லாசரஸ்க்கு நீங்கள் குணமாக்கும் என்று சொல்லி அவங்க கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் வேண்டுமென்றே சில காரணத்தை முன்னிட்டு அது போகவில்லை. So the Bible says, when Lazarus was sick unto death, Jesus did not respond immediately. ஆண்டவர் உடனுக்குடனே பாருங்க அதை அவர் தீர்மானித்து போகவில்லை. He rather delayed or waited for another 3 more days. அவர் என்ன செய்கிறார்? அவர் மீண்டுமாக பாருங்க அமைதியாக இருந்து 3 நாட்கள் அவர் காத்திருக்கிறார். ஏன் காத்திருக்கிறார் நமக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஓகே, அவருக்கு 3 நாட்கள் பாருங்க delay for another 3 days and purposely, அது வேண்டுமென்றே காத்திருந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது பார்ப்போம் என்றால், அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு அந்த சரியான ஒரு கால நேரம் வரவரையிலும் பாருங்க, நாம் தேவனுடைய அந்த திட்டத்துக்கும் அந்த சித்தத்துக்கும் அந்த நேரத்துக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். இது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்கள் நமக்கு உடனுக்குடனே ஜெபத்துக்கு பதில் வேண்டும், அதை தான் விரும்புகிறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ லாசருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், இங்கே லாசரஸ்க்கு பாருங்க அவர் உடனே வரவில்லை, அங்கே அவர் டிலே பண்ணினார், அங்கே தாமதித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3 நாட்கள் ஆண்டவர் இங்கே வரவே இல்லை. அப்போ அதுக்கு பிற்பாடு இயேசு என்ன சொல்கிறார்? 11ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம், என் ஆண்டவர் சொல்கிறார் சீஷரிடத்திலே, லாசரஸ் மரிக்கவில்லை, and he says Lazarus sleeps. லாசரஸ் தூங்குகிறான் தான் என்று சொல்லுகிறார். அவன் மரிப்பை குறித்து இறப்பை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் வேதம் சொல்லுகிறது, and he had been in the tomb for 4 days. அது பிற்பாடு அவன் மரித்தவனுக்கு கொண்டு போய் கல்லறையிலே அடக்க பண்ணி இதோடு 4 நாட்கள் ஆகுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாங்க நாம் புறப்பட்டு போய் அவனை அந்த தூங்கி கொண்டிருக்கிற மனுஷனை எழுப்புவோம் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம், எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? அவன் நேரம் மறித்து 3 நாள் பிற்பாடு அவனுடைய சரீரமெல்லாம் அடிக்க நாற்றம் எடுத்திருக்கும், புழுவெல்லாம் வந்திருக்கும். அதற்கால அந்த பிரேத கொள்ளையிலிருந்து எப்படி நம்ம நீ உயிரோட எழுப்பு போகிறீன்னு சொல்லி அது ஜனங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது நான் போய் அவனை எழுப்புன்னு சொல்லி அங்க புறப்பட்டு வருகிறார். இதனால் நம்ம இப்படி நாம் யோசிக்க வேண்டும். ஸோ தேவனுடைய மகிமையை ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய வல்லமை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அவர் 3 நாள் அவர் அங்கே காத்திருந்தார். ஸோ அந்த 3 நாள் சென்ற பிற்பாடு அங்கே 4ஆவது நாளிலே அங்கே லாசரு கல்லறைக்கு சென்று லாசரு உயிரோடு அங்கே எழுப்புகிறார். அப்போ இதில் பார்ப்போம் என்றால் 3-4 நாட்கள் அவங்க காத்திருக்க வேண்டும். ஓகே, அந்த வீட்டார் பாருங்க அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. ஓகே, நம்பிக்கை அடியேற போய்விட்டது. ஏன்னா பிரதம் கல்லறையிலே போட்டு பிறக்கி ஆகிவிட்டது. அது இன்னுமாக இந்த நாட்களை பார்ப்போம் என்றால் அது நாற்றமெடுத்து அங்கே அழுகி போயிருக்கும். ஸோ அந்த நிலையிலே யாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, நம்பிக்கை இல்லாத இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ, சில வேளை நான் ஜெபித்திருவார்கள் காலங்கள் சென்று விடலாம். ஜெபித்து ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ்மான அதாவது ஒரு சோர்வான சூழ்நிலையிலே நான் வந்திருக்கலாம்.
நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இது அது தேவனுடைய சுத்தமாய் இருக்கும் பொழுது இதோ நாம் அந்த நேரத்துக்காக நாம் அந்த காரியங்களுக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வழியிலே நாம் எதிர்பாராத விதத்திலே தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். என்னோட வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் அநேக முறை இப்படி காரியங்கள் செய்திருக்கிறார். சில காரியங்களுக்காக ஜெபித்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. ஆனா அது அப்படியே விட்டு விடுவோம் என்றால் கர்த்தர் திடீரென்று அதிசயத்தையும் அற்புதத்தையும் கடைசி வேளையிலே ஆண்டவர் செய்வார். அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நான் சாட்சிகளை கேட்டிருப்போம். ஸோ அவர்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படி அநேக வாழ்க்கையை கர்த்தர் தொற்றிருக்கிறார், அவங்களை தேவன் திடப்படுத்தியிருக்கிறார். ஆகியால இந்த 3 ரீதியிலே நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒன்று, தேவ சித்தம் என்றால் உடனுக்குடனே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். இரண்டாவதாக, அது தேவ சித்தம் இல்லாவிட்டால் ஆண்டவர் கொடுக்கவும் மாட்டார். மூன்றாவது, நம்முடைய ஜெபத்துக்கு தேவ சித்தம் இருக்கின்றது, தேவனுடைய காலம் வர வேண்டும், நேரம் வர வேண்டும் என்பதற்காக, ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காகவோ அல்லது நம்ம எவ்வளவு தூரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோம் என்பதற்காக நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்கு ஆண்டவர் அதை வேண்டுமென்றே பாருங்க சில காரியங்களை வைத்து அங்கே காத்திருக்க சொல்லுகிறார். ஆகையால இந்த 3 ரீதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையில இருந்தாலும் இது ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தம் என்றால் ஆண்டவரே அது நடக்கட்டும். இந்த காரியம் நமக்கு சித்தம் இல்லாவிட்டால் ஆண்டவரே அது குறித்து நான் கவலைப்பட மாட்டால் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு சித்தம் உண்டு, ஆனால் நான் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விருப்பப்படுவோம் என்றால் அந்த நேரங்காலத்துக்காக நான் காத்திருப்போம். கர்த்தர் இது நிறுத்தமா பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். தொடர்ந்து நம்ம வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது நாம் எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை கேட்போம் என்றால், இங்கே எரேமியா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாப்பா? இது ஆண்டவருடைய சித்தம். It is God's will to answer your prayer. தேவனுடைய சித்தம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க அறியாதும் புரியாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி இங்கே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஆகையால தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது அவருடைய திட்டம், நோக்கமும் கூட என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னுமாக தொடர்ந்து நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இந்த 6ஆம் வசனத்திலே உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், அதோட பலனை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன். இந்த புக் ஆஃப் சாப்டர் 6 6ஆம் அதிகாரத்திலே நாம் நல்லா யோசித்து பார்த்தோம்னாக்க, ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 7 முறை இதோ நான் உங்களுக்கு பலன் அளிப்பேன் என்று சொல்லி 7 முறை ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஓகே, அந்த வசனங்கள் எல்லாம் பார்ப்போம் என்றால் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இந்த 7 இடங்களிலே நான் வேதத்தை பார்ப்போம் என்றால் நான் பலன் அளிப்பேன் என்று தான் ஆண்டு சொல்கிறார். எந்த காரியத்தை செய்தாலும் பலன் கொடுப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஸோ ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். 7 என்ற வார்த்தை அர்த்தம் பரிபூர்ணம், இஸ் அ பெர்ஃபெக்ஷன். ஓகே, அது பூர்ணம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் சமூகத்திலே நாம் சரியான மனநிலையோடு அவர் சித்தத்தோடு அவர் அறிந்து நாம் உண்மை உபத்தோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது என்று பார்ப்போம் என்றால், இதோ நம்முடைய ஜெபங்களுக்கு அது பதில் கொடுப்பது அது திட்டவட்டம் என்று சொல்லுகிறார். அந்த முறை பார்ப்போம் என்றால் அந்த 3 ரீதி தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று ஆம், இல்லாவிட்டால் இல்லை, மூன்றாவது காத்திருக்க சொல்கிறார். ஆகிய எப்படிப்பட்ட ஆன்சர் வந்தாலும் சரி, இந்த 3 எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய ஜெபங்கள் பதில் கேட்டாலும் சரி, அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த இடத்திலே நிறைவேறப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் எபிரேயருக்கு 11:16 சொல்லப்பட்ட பிரகாரம், இதோ நாம் அவரை ஜெபத்திலே உண்மையோடு உத்தமத்தோடு தேடும்போது தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, அவரை தேடுற யாவருக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஏன்னா அதுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோம். உதாரணமாக 1 தீமோத்தேயு 5:18 வாசிக்கும் பொழுது, and the laborers is worthy of his reward. நம்ம நேரங்களை ஒதுக்கி ஜெபம் பண்ணி அதை உபவாசங்கள் எடுத்து எத்தனையோ விதமான சிரமத்து மத்தியிலே நான் தேவ சமூகத்திலே நான் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் சொல்லி அந்த எடுத்து அந்த டெடிகேஷன், அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது பாருங்கள், நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அப்ப நான் எடுக்கின்ற பிரயாசங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்று பார்ப்போம் என்றால், அவருக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார். Say that and the laborers, நம்ம கூலியாட்கள் தான், is worthy of his reward. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அதுக்காக நாம் கடினமாக நாம் உழைக்கின்றோம். லூக்கா 19:7 தொடர்ந்து வாசிப்போம் என்றால்,
And the Bible says here, for the laborer is worthy of his wages. அதாவது வேலைக்காரனுக்கு பாருங்க அந்த கொடுக்க வேண்டிய சம்பளம், அந்த ஊதியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு தகுதி உண்டு. அப்ப அந்த ரீதியில பார்ப்போம் என்றால், அப்ப நம்ம ஜெபத்திலே நாம் போராடும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலே கேட்கும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பார் வேண்டிய அது சம்பளத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு என்ன பதில்களை ஆண்டவர் அங்கே தருகிறார். ஆக இந்த மாலைவேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த நாள் விசேஷமாக நம்ம வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தொல்லைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் இங்கே கூடிக்கொண்டுதான் போகின்றது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பிறகு எத்தனையோ விதமான சூழ்நிலை உலகமே ஆடி நிலை கொண்டு இருக்கின்ற அந்த வேலையிலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பல விதமான சூழ்நிலைகளை இந்த நாட்களிலே இந்த உலகம் எதிர்நோக்குகிறது. விசேஷமாக தேவ பிள்ளைகள் நீங்களும் அதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் சூழ்ந்து போகாதபடி நம்முடைய தேவன் மகா வல்லமையுள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர், கிருபையுள்ளவர். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உண்மையாக அவரை தேடுற யாவருக்கும் அவர் பல நிலைப்பாடு வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கின்ற நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த கனம் மரியாதைகளையும், அவர் கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களையும் நேரங்களையும் கொடுத்து என்ன செய்வோம்? அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மாலைவேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். தொடர்ந்து நான் வாசிப்போம் என்றால், இந்த தகுதி, இந்த வெகுமதி, இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்ன தகுதி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சில வேளையில் யோசிக்கலாம் பாருங்க, எலியா ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. அவர் ரொம்ப வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்ததுனாலே அவருக்கு ரொம்ப பலம் இருந்தது, அவருக்கு ரொம்ப ஞானம் இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. ஆனால் அவர் ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்றது பார்ப்போம் என்றால், யாக்கோபு 5:17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே எலியாவுக்கு சில காரியங்களை பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், அவர் சாதாரண ஒரு மனுஷனாயிருந்தார். அவருக்கு இருந்தது அவர் ஹியூமன் நேச்சர், ஒரு வலிமையுள்ள ஒரு மகிமையுள்ள ஒரு மனுஷனாக இல்லை வேதம் சொல்லுகிறது. அண்ட் அவர் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவரத்தில் எந்த எக்ஸ்ட்ரா பவர் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சேஷ்மா அவர் என்ன சொல்லுகிறார், அவர் குறித்து என்ன சொல்லுகிறது பார்ப்போம் என்றால், 17 வசனத்திலே யாக்கோபு 5:17 முதலாவது, he was a man with a nature like us. அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார், நம்மளை போல. நமக்கு என்ன பலவீனம் இருக்கு, நமக்கு எல்லாரும் பலவீனம் உண்டு. அதே போலதான் அவருக்கு இருந்துச்சு. அவர் நம்மை விட பாருங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியில ஒரு பலனாக இருந்ததுல அல்லது ஒரு வல்லமை இருந்ததுல அவர் சொல்லுகிறார், and he's like us. நம்முடைய நேச்சர் எப்படி இருக்குதோ அதே போல அவரும் இருந்தார். இரண்டாவதாக, அந்த பலவீனத்தோடு he prayed earnestly for not to rain. ஆண்டு சமத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதோ நீர் என்னை அனுப்பியிருக்கிற ஒரு தேவ மனுஷனாக என்னை அபிஷேகித்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆகையால் நான் ஜெபிக்கிறேன், நீர் சொன்னப்பட்ட பிரகாரம் இந்த தேசத்திலே மழை வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறார். அண்ட் வேறு சொல்லுவார் மூன்றாவதாக, and it did not rain. அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அங்கே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார், மழை வரவில்லை. அதே போல 3 ஆண்டுகள் பிற்பாடு மீண்டும் ஜெபிக்கிறார், கர்த்தர் மீண்டுமாக மழையை அங்கே அனுப்புகிறார். இது பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்ம சாதாரண மனிதர்கள் தான், நம்ம இடத்துல எக்ஸ்ட்ரா பவர் இல்லை, நம்ம யோசிக்கிறோம் நான் சரியில்லை, அதனால ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டான்னு சொல்லி சில வேளை நாமளே நொந்துக்கிறோம். பாருங்க, பிசாசு என்ன செய்யறான், இதோ நமக்கு இப்படிப்பட்ட தகாத நினைவுகளை எண்ணங்களை கொடுத்து நாம் தேவ சமூகத்திலே பாருங்க இது எதை பெற்றுக்கொள்ளாதபடி அங்கே ஒரு காரியத்தை, ஒரு தடையை நம் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறான். அதனால தான் பாருங்க, அவருடைய சித்தத்துக்கு அவருடைய காரியங்களுக்கு நாம் என்ன செய்யணும், இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் எந்த விதத்திலாவது நோக்கத்தை அவன் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும், கெடுக்க வேண்டும், அல்லது நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை சீர்குலைக்க வேண்டும். ஆகியால பலவிதமான நினைவுகளை கொடுத்து, நீ தகுதி இல்லை, நீ சரியில்லை, உன்னோட வாழ்க்கை சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, நீ இப்படி செய்யற அப்படி செய்யற எல்லாம் நம்முடைய பலவீனங்களை சொல்லி என்ன செய்யலாம், அநேக வேளையிலே நமக்கு ஒரு பலவீனமான ஆவியை இங்கே கொடுத்து விடுகிறான். சில வேளை நம்ம அதை கேட்டு நம்பி என்ன செய்கிறோம், அப்படியே என்னால் முடியாது, நிச்சயமா என்னால் ஜெபத்துக்கு ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பட்டான்னு சொல்லி நாமே தப்பு கணக்க போகிறோம். அதுதான் நம்ம செய்யற ஒரு தவறு.
ஆனா பைபிள் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இதோ நாம் விசுவாசத்தோடு நம்முடைய பலவீனத்துல எப்படி எலியா பாருங்க சாதாரண மனுஷனா இது தன்னுடைய பலவீனத்திலே ஜெபித்தாரோ அதே போல நாமும் ஜெபிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆமே. இந்த விசுவாசத்துக்கு பாருங்க இந்த நாட்களே, இந்த கடைசி நாட்களே நாம் செய்ய வேண்டும். ஜெபத்துக்கு பதில் வரவில்லையா, டோன்ட் வரி, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து தேவ சமூகத்தை தேடுங்க. ஓகே, அது சில வேளை காலங்கள் செல்லலாம், நாட்கள் செல்லலாம். இப்போ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே ஒரு தனி அறையிலே நின்று அல்லது தனிமையான இடத்திலே நீங்க தேடி, ஆண்டவரே இந்த வேலையில உங்க நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்ம மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அங்கே மனம் வருவார். ஆகையால எலியாவை போல நாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். எலியாவோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல இந்த மாலை இரவேளை கூட கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஏன்னா நாம பாருங்க அதே கேட்டகரியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு சூப்பர்மேன் இல்லை. ஓகே, நமக்கு பல விளைவுகள் உண்டு, பல காரியத்திலேயே நம்ம அடிபட்டிருக்கிறோம், பல காரியத்திலே கடந்து போகிறோம். ஆகியால இதுக்கு தகுதியில பாத்திரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்ம பாத்திரவான்களாக மாற்றுவது தேவனுடைய சித்தம். ஓகே, இப்ப பாக்குறோம், இப்ப ஜெபத்துக்கு பாருங்க பதில் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு சில ஆண்டவர் சில நிபந்தனைகளை கண்டிஷனை கத்த வைத்திருக்கிறார். கண்டிஷன் டு hear our prayers. ஓகே, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு சில நோக்கங்கள், சில காரியங்களை இங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் என்ன சொல்லுது, அதே யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய குறை குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கை செய்யுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், ஓகே, அதாவது இப்ப நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் உங்களில் இருக்கும் குறைகளையும் குற்றங்களையும் நீங்க அறிந்து உணர்ந்து ஒருவரோடு ஒரு ஐக்கியம் பெறுங்கள், ஒருவரோடு ஒரு ஒப்புரவாகுங்கள், ஒருவரோடு ஒரு பாருங்க குறை குற்றங்களை மன்னித்து நீங்க சமாதானமாக வேண்டும் சொல்லி தான் ஆண்டு சொல்லுகிறார். இது பாருங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு முன்பாக நமக்கு இருக்கின்ற அந்த பலவீனங்கள், யார் மேலாவது விருப்புணர்வோ, மன்னிக்கப்படாத மனப்பான்மையோ, அல்லது கோபம், வைராக்கியம், சண்டை, வம்பு, இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும், எனக்கு இது வேணும் கேட்கணும், அது கிடைக்காது. ஏன்னா யாக்கோபுல சொல்லப்பட்டிருப்பாருங்க, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு முன்பாக இதோ நம்ம குறை குற்றங்களை ஆண்டு சமூகத்திலே அறிக்கை செய்து நம்ம வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரொம்ப பேர் நம்ம அதை யோசிக்கிறதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, கண்டிப்பாக நம்ம அதை செய்யத்தான் வேண்டும். அதனால தான் யோவான் 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போம்னா நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம் என்று ஆண்டு சொல்லுகிறார். சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் அதே சுத்தல வேதம் சொல்லி பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தேவன் பாவங்களை ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதிமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப every time when you come into the presence of God, see, before that you started to pray, make sure that you check your personal life. நம்முடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். And பாவங்கள் இருக்கும் என்றால் the sin must be confessed before God. தேவனுக்கு முன்பாக அந்த பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் ஒப்புரவாக வேண்டும். இங்கே சொல்லுவது 3 காரியங்களை பார்க்கலாம். 1, confess your sins to one another. ஒருவரோடு தவறுகளை, குறை குற்றங்களை மன்னிங்கள். ஓகே, and 2வது and pray for one another. ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்படுகிறது. 3வதாக that you may be healed. அது பிற்பாடு பாருங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகிய முதல் 2 காரியங்களை நம்ம தவிர்த்து விட்டு எனக்கு சுகந்தான் வேணும், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் சொல்லி நான் பிரயாசப்படுவோம் என்றால் அது கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் பாருங்க ஒழுங்குள்ளவர், நம்ம தேவன் நீதி உள்ளவர், ஒழுங்குள்ளவர். அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீ ஒழுங்காக நீ கடைபிடி செயல்படுத்தி நான் அதன் பிற்பாடு உனக்கு உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் the first thing you must always remember, okay, if our prayers not being answered, அதுக்காக பாருங்க ஆண்டவர் மேல் பழி சொல்லக்கூடாது, அதை யாருமே தவறு சொல்லக்கூடாது, நம்ம தான் காரணம். ஸோ நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்மிடத்தில் உள்ள தவறுகள் என்ன, குறைகள் என்ன, அதை அறிந்து சரிப்படுத்திக் கொள்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக இதோ நமக்கு அவர் மனமிருகி உதவி செய்வார் சொல்லி நான் பார்க்கிறோம். தென் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் அதாவது ஜெபத்துடைய ஒரு மகிமையை பார்ப்போம் என்றால் அந்த யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, the effectiveness of prayer. ஓகே, அப்படியே ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபம், the effective fervent prayer of a righteous man avail much. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நம்மளை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் நீதிமான் என்று சொல்கிறார். ஓகே, பிசாசு என்ன செய்வான், நம்மளை பார்த்து நீ நீதிமான் இல்லை, நீ ஒன்றுக்கு உதவான்னு சொல்றான்.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குறைபாடு இருந்தாலும் சரி, நம்ம குற்றங்கள் இருந்தாலும் சரி, நம்ம தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நம்மளை பார்த்து நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்குள்ளே பாருங்க, நான் நீதிமான ஆக வேண்டும் என்றால் முன் சொல்லிய இந்த காரியங்களிலே நம்முடைய தவறுகளின் குறை குற்றங்களை எல்லாத்தையும் அறிக்கை செய்து நாம் ஒவ்வொருவரோடு ஐக்கியமாகி ஒருவரோடு ஒரு நம்ம நல்ல நட்பாக இருக்கும் பொழுது, இதோ கர்த்தரோடு பாருங்க நம்ம நல்ல ஒரு நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இங்க பார்க்கிறோம், இந்த எஃபெக்டிவ் பிரேயர் குறித்து நாம் யோசிக்கும் போது மோசை குறித்து யோசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க என்ன செய்கிறார்களாம் என்று விசேஷமாக இங்க நினைக்கிறோம். இந்த யாத்திரா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இங்க வாசிக்கும் பொழுது மோசே ஜெபிக்கிறார் ஜனங்களுக்காக. ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் பார்ப்போம்னா, அவங்க வராந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆகாரத்தை எப்போ பார்த்தா ஒரே விதமான ஆகாரம் தான். எவ்ரிடே தி மண்ணா தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ உடனே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு இறைச்சி ஒன்று கேட்கிறாங்க. அப்போ அதை கொடுத்து மோசேத்துல போய் எல்லாம் சண்டை போட்டாங்க, வம்பு பண்ணுகிறாங்க. மோசே என்ன செய்யறாரு, இது அந்த காரியத்துக்காக ஆண்டவர் சொத்துல ஜெபிக்கிறார். Return to the book of Exodus chapter 11 11ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிப்போம்னா, இப்போ ஆண்டவர் பாருங்க என்ன செய்கிறார், கர்த்தர் அதை கேட்டு கோபப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். The God was so angry, okay? Then as a result, a fire of the Lord burned among them to destroy them. உடனே கர்த்தர் பாருங்க அங்க நெருப்பி அனுப்பி அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் சொல்லி அவங்க மேல் தேவன் மிகவும் கோபப்பட்டார். ஓகே, அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Then the people cried out to God, to Moses. இங்கே ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, ஆண்டவரே எங்க மத்தியில் அநேக மரித்து போறாங்க, எங்களை காப்பாத்துன்னு சொல்லி அங்கே மனம் திரும்பி மோசேயிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப கேட்கப்படும் போது, and when he prayed to the Lord for the people to be and protected, உடனே என்ன செய்வாங்க, தேவன் அனுப்பிய அந்த வாதை, அந்த நெருப்பானது அங்கே எல்லாம் அமைதியாயிட்டு. அப்ப பாருங்க இது எப்படி நடந்து சொல்லி பார்ப்போம்னா, மோசே அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில பார்ப்பது ஒரு எஃபெக்டிவ் பிரேயர் வாரியர் இருந்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திலே நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, நம்ம நல்லா சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். தொல்லைகள் பாடுகள் கஷ்டங்கள் வரும்பொழுது பாருங்க, அதை எதிர்நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். மற்றவருடைய பாடுகளை சுமந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே பாருங்க, சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீராங்கனைகளையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்றால் அதுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்கள், ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களுடைய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆகையால கடைசியாக கூட நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிய வேண்டும். ஜெபத்திலே பாருங்க கர்த்தர் and you must know what is God's perfect will in your life. ஏன்னா சங்கீதம் 18:30 வாசிக்கும் போது, as for God, his way is perfect. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, தேவனை சார்ந்தவர்களும் அவருடைய வழிகள் செம்மையானவைகள். The word of God is proven. வேத வசனமானது அங்கு நிரூபிக்கப்பட்டது. And he is shield to all who trust in him. யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவருக்கு ஒரு பெரிய கேடகமாக இருந்தால் சொல்லி நான் பார்க்கிறோம். ரோமர் 12:2 வாசிப்போம் என்றால், இதோ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைகளும் மாற வேண்டும். And many times that we need to renewal of your mind. ஏன்னா நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே பாருங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அது சீர்குலைக்கும். ஏன்னா இந்த சிந்தையில பல விதமான காரியங்களை நாம் தேக்கி வைத்திருக்கிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆகையால இந்த சிந்தையானது சரியான ஒரு ரீதியிலே வர வேண்டும். தேவனுடைய சித்தத்திலே சிந்தையானது அங்கே உருவாக்கப்பட வேண்டும். ஆகையால அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து இதோ நாம் தேவனுடைய சித்தம் என்னவென்று நம்ம வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம். அது ஆண்டவருடைய சித்தம். மூன்றாவதாக கொலோசியர் 1:28 வாசிப்போம் என்றால், இங்கே பவுல் சொல்லுகிறார், that we may present every man, ஒவ்வொரு மனிதர்களும் ஓகே நம்ம பெர்ஃபெக்ட்டாக நாம் தேவ சமூகத்திலே படைக்க வேண்டும். that he said that we may present every man perfect in Christ Jesus. இந்த கிறிஸ்துக்களை பாருங்க, இதோ சபைகளுக்கு ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு என்று நம்ம வாழ்க்கையை ஒரு சுத்தமுள்ள ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கையாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். When our life is aligned with God, ஆகையால எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய சித்தத்திலே அவருடைய வார்த்தைகளுக்கு சரியாக அங்கே இணங்கி வருகிறதோ, then அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, then our praise also will be answered and will be rewarded. ஆகையால இந்த வழிகள் மூலியமாக தான் இதோ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார்.
ஏதோ ஜெபத்துக்கு வந்துக்கிட்டோம், அதாவது ஒரு 2 நேரம் 3 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போகுது, அது இல்லை. ஆனால் ஜெபத்திலே வரும் பொழுது இந்த காரியங்களை எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்து நம்ம ஆராய்ந்து இதோ நாம் ஜெபத்துக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு நாம் பதில் பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதியுள்ளனா இருக்கிறேனா என்று சொல்லி நம்மையே நம்ம ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த பகுதியிலே நாம் மனம் திரும்ப வேண்டுமோ, எதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே சரிப்படுத்த வேண்டுமோ, எதையெல்லாம் நாம் விட வேண்டுமோ, எதையெல்லாம் கூட்ட வேண்டுமோ என்று சொல்லி நாம் ஆண்டு சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அங்கே ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆகிய இந்த நாளிலே பார்க்கிறோம். இந்த மத்தேயு 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தை 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தை என்ன சொல்றது பார்ப்போம்னா, இதோ நாம் அவரை அந்தரங்கத்திலே தேடும் பொழுது, அவர் அந்தரங்கத்திலே அவர் முகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது, இதோ கதையெல்லாம் பூட்டி இந்த உலகத்தோடு எந்த ஒரு காரியத்தை நாம் பங்கு கொள்ளாதபடி அந்த குறிப்பிட்ட வேளையிலே ஆண்டவருக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமை உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். மனுஷன் பார்க்காட்டி பரவாயில்ல, மனிதர் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறான் வேறு சொல்லி. ஆகிய மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிப்பதில்லை. பரிசை அப்படிதான் செய்தார். பரிசை சதிசெய்வாங்க, அங்கே நடு வீதியில நின்றுட்டு ஜெபிப்பாங்க, எல்லாம் கையை உயர்த்து அது போய் சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் பார்த்து எல்லாம் பார்க்க வேண்டும் சொல்லி. அப்படி இல்லை, நம்ம அந்தரங்கத்திலே யாரும் பார்க்காத இடத்திலே நம்ம ஆண்டு சமூகத்திலே அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமை இருப்பதை நாம் அறிய வேண்டும், நாம் உணர வேண்டும். ஆகிய பிரியமான தேவ ஜனமே, இந்த மாணவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் மீண்டுமாக அர்ப்பணிப்போம். இது ஜெபிக்கிற காலமாக இருக்கின்றது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது விளையாடுற காலம் இல்லை. ஆகிய எந்த அளவுக்கு உங்களால் ஜெபத்தை கூட்ட முடியுமோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். ஒரு நாளாவது ஜெபிக்காமல் நம்ம இருக்க வேண்டாம். குறைந்தது உங்களால் ஒரு வேலை நிமித்தமாக சில வேலையை ஜெபிக்க முடியாத நிலை வரலாம். ஆனால் எது எப்படி தான் கூட கர்த்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தது ஒரு அரை மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ, இதோ கூடுமான 1 மணி நேரமோ நம்ம ஜெபத்திலே அவரை தேடுவோம் என்றால் அதனுடைய பலன் நிச்சயமாக வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகிய இந்த வார்த்தை நிமித்தமாக நம்மளோடு பேசுகிற காரியத்தை வந்து போகாதபடி இந்த காரியங்களை, இந்த ஒழுங்குமுறைகளை நாம் கைகொள்வோமாக. கர்த்தர் நிச்சயமாக உங்களை நேசிக்கிறார், எல்லோரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவருடைய சித்தம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை ஆகிய இந்த வேலையில் கூட நாம் மனுஷன் எல்லா கண்களுக்கும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே இது நாட்களிலே இது ஒரு புதிய ஒரு காலமாக நட வேண்டும். ஆகிய எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள் கொண்டு நாம் போகின்றது. ஆகிய நாம் ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் சகோதரி சகோதரி நமக்கு தான் பாதிப்பு உண்டாகும். ஆகிய தெய்வ சமூகத்திலே நம்முடைய கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது கூட தெய்வ சமூகத்திலே வருவோம். நம் பலவீனமாய் இருக்கும் பொழுது கூட தெய்வ சமூகத்திலே நாம் தேடி வருவோம். அவர் முகத்தை நாம் தரிசிப்போமாக, அவர் நோக்கி ஜெபிப்போமாக. அவர் சித்தம் என்றால் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர் சித்தம் இல்லாவிட்டால் அது ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். அல்லது அவர் சித்தம் என்றால் ஆண்டவர் சொல்வார், நீ கொஞ்ச காலம் காத்திரு மகனே மகளே, நான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்வார். ஆகிய கர்த்தர் தாமே விரைவில் நம்மை இதை தகுதிப்படுத்துவோம். இது அவருடைய பாத்திரங்களாக நாம் மாறுவதற்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த இறைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை நான் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இதோ நான் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் விலையங்கரமாக பதில் கொடுப்பீர் என்று சொல்லி அந்த 6ஆம் அதிகார வசனத்திலே நாம் 2வது பகுதியிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இறைவேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்த்தோம் ஆண்டவரே. எலியாவை குறித்து வாசித்தோம், எலிஷாவை குறித்து வாசித்தோம் ஆண்டவரே, மோசை குறித்து வாசித்தோம் ஆண்டவரே. இவங்கெல்லாம் ஜெபத்திலே முடிச்சென்றார்கள் ஆண்டவரே. அவங்களுக்கு பாடுகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, வேதனை இருந்தது ஆண்டவரே. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து உண்மையாக தேடினார்கள் ஆண்டவரே. கர்த்தர் பதில் கொடுத்து அதே போல இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தை மத்தியில் கர்த்தர் பலனை கொடுத்து ஆண்டு எப்படி எலியாவை கொடுத்து நீ சொல்லும் பொழுது அவன் பாடுள்ள நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான், ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கருத்தை வர வேண்டும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பலவீனத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை தேடி வர வேண்டும். உண்மை புறக்கணிக்காமல் ஆண்டவரே, உண்மை மறுதளிக்காமல் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ நாங்கள் நீர் காக்கின்ற வழியிலே நான் கடந்து போகவும் ஆண்டவரே. உண்மை பிரியப்படுத்தக்கூடிய ஜனமாக எங்களை மாற்றம் உருவாக்கும்.
உமக்கு இந்த இரவலிலே எல்லா துதி கனமையை செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் ஒன்று செய்து கர்த்தரை ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் தங்கியிருப்பதாக